இன்றைய முக்கிய செய்திகள். புதுவை மதகடிப்பட்டு ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியில் பொறியாளர் தினம் இன்னோவேட்டர்ஸ் தினமாக 19/9/2025 மற்றும் 20/9/2025 அன்று 2 நாட்கள் நடைபெற்றது. இந்த தேசிய அளவிலான போட்டியில் செயல் திட்ட போட்டியும் மற்றும் 24 மணி நேர தொடர் ஹாக்கத்தான் போட்டியும் நடைபெற்றது. தேசிய அளவிலான இந்த மாபெரும் போட்டியில் புதுச்சேரி மற்றும் அண்டை மாநிலங்களைச் சேர்ந்த 70 பொறியியல் கல்லூரி மற்றும் பல்கலைக்கழகத்திலிருந்தும் 40 பள்ளிகளில் இருந்தும் 750க்கும் மேற்பட்ட மாணவர்கள் குழு மென்பொருள் மற்றும் வன்பொருள் பிரிவுகளில் செயல் திட்டங்களை சமர்ப்பித்தனர். இப்போட்டியில் பல கல்வி நிறுவனங்களில் இருந்து 2000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டு தங்களது செயல் திட்டங்களை விவரித்தனர். கடந்த 11 ஆண்டுகளாக இக்கல்லூரியில் தொடர்ச்சியாக நடத்தப்படும் தேசிய அளவிலான இப்போட்டியில் சிறந்த திட்டங்களை சமர்ப்பித்து வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு ரூபாய் 5 லட்சம் பரிசுத் தொகை பகிர்ந்தளிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பெர்க்மாண்ட் ஹோட்டல் மேலாண் இயக்குநர் மற்றும் CII துணைத் தலைவர் நடராஜன் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். அவர் தம் முறையில், மாணவர்களாகிய இந்த 4 வருடம் உங்களுக்கு மிக முக்கியமான தருணம். இத்தருணத்தில் மாணவர்கள் யாருடைய உதவியுமின்றி தாங்களாகவே தங்கள் முன்னேற்றத்திற்கு உழைக்க வேண்டுமென்று கூறினர். மேலும் சிறந்த திட்டங்களை சமர்ப்பித்து வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுத் தொகை மற்றும் சான்றிதழ்களை வழங்கி கௌரவித்தார். தக்ஷஷீலா பல்கலைக்கழகத்தின் வேந்தரும் மற்றும் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் தலைவர் மற்றும் மேலாண் இயக்குநர் தனசேகரன் தலைமை வகித்தார். செயலாளர் டாக்டர் நாராயணசாமி கேசவன், பொருளாளர் டி ராஜராஜன், இணை செயலாளர் S வேலாயுதம் மற்றும் கல்லூரியின் இயக்குநர் மற்றும் முதல்வர் VSK வெங்கடாச்சலபதி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். கல்லூரியின் அகாடமி டீன் முனைவர் அன்புமலர் அவர்கள் வரவேற்புரையாற்றினார். அவர் தம் முறையில் புதிய படைப்புகளை பாராட்டியது மட்டுமின்றி இதுபோன்று இன்னும் பல துறைகளில் சாதனை படைக்க வேண்டும் என்று கூறினார். கல்லூரியின் ஆராய்ச்சி துறையின் டீன் டாக்டர் K வேல்முருகன் அவர்கள் இன்னோவேட்டர்ஸ் தின முக்கியத்துவத்தையும் பங்கேற்ற மாணவர்களின் செயல் திட்டங்கள் குறித்தும் விரிவாக எடுத்துரைத்தார். ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் பொருளாளர் டி ராஜராஜன் அவர்கள் தமது உரையில் பொறியாளர் தினத்தில் பங்கேற்ற அனைத்து மாணவர்களையும் அவர்களின் திட்டங்களையும் கண்டு பெருமைப்படுவதாகவும், மாணவர்கள் தங்கள் திட்டங்களையும் யோசனைகளையும் தயாரிப்புகளாக மாற்றி சந்தைப்படுத்த முயற்சி செய்ய வேண்டும் என்றும், மாணவர்கள் சமுதாய நோக்கத்துடனும் மக்கள் பயன்பெறும் வகையிலும் திட்டங்களை உருவாக்க வேண்டும் என்றும், வாழ்க்கையின் அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்யும் சிறிய ரக ரோபோக்களையும் புதிய கண்டுபிடிப்புகளையும் மாணவர்கள் கருத்தில் கொண்டு உருவாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இந்நிகழ்ச்சியில் அகாடமிக் டீன்கள் முனைவர் அன்புமலர் மற்றும் முனைவர் அறிவழகர், தேர்வு கட்டுப்பாட்டாளர் முனைவர் ஜெயக்குமார், ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுத்துறை டீன் முனைவர் வேல்முருகன், வேலைவாய்ப்புத்துறை டீன் முனைவர் கைலாசம், அனைத்து துறை டீன்கள், துறை தலைவர்கள், பேராசிரியர்கள் பங்கேற்றார்கள் மற்றும் 2000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டார்கள். இந்நிகழ்ச்சி நிறைவாக AINDS துறை தலைவர் முனைவர் மதுசூதனன் அவர்கள் நன்றியுரை வழங்கினார். புதுச்சேரி உள்ளாட்சித்துறை இயக்குநர் உத்தரவின் பேரில் நகராட்சி மற்றும் குமேன் பஞ்சாயத்துகளில் இருவார தூய்மை பணி திருவிழா செப்டம்பர் 17ஆம் தேதி முதல் அக்டோபர் 2ஆம் தேதி வரை சிறப்பு துப்புரவு பணி நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றது. அதன் ஒரு பகுதியாக திருபுவனை அரசு உயர்நிலைப் பள்ளியில் தூய்மை பணி குறித்து விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இதில் மண்ணாடிப்பட்டு குமேன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன் தலைமை தாங்கி பேரணியை கொடியசைத்து துவக்கி வைத்தார். பேரணியில் பள்ளி மாணவர்கள் மக்கும் குப்பை, மக்காத குப்பை, தரம் பிரித்து கொடுப்பது, பாலித்தீன் பைகளை பயன்படுத்தக்கூடாது உள்ளிட்ட வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை கையில் ஏந்தியவாறு திருபுவனை பகுதியில் உள்ள அனைத்து தெருக்களிலும் சென்று பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். இந்நிகழ்ச்சியில் பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்கள், குமேன் பஞ்சாயத்து ஊழியர்கள் கலந்து கொண்டார்கள். வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அரவிந்த் வென்சிட்டி நகருக்கு ரூபாய் 27,25,000 மதிப்பில் தார் சாலை மற்றும் ஆகாஷ் நகருக்கு ரூபாய் 17,81,000 மதிப்பில் தார் சாலை என மொத்தம் ரூபாய் 45 லட்சம் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து வில்லியனூர் குமேன் பஞ்சாயத்து மூலம் மேற்கொள்ளப்படும் வளர்ச்சிப் பணிகளுக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா அவர்கள் கலந்து கொண்டு சாலை அமைக்கும் பணியை பூஜை செய்து துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் வில்லியனூர் குமேன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ், இளநிலை பொறியாளர் சத்யநாராயணன் மற்றும் அரவிந்த் வென்சிட்டி, ஆகாஷ் நகர் ஊர் முக்கியஸ்தர்கள் மோகன், கருணாநிதி, ஆரோக்கியதாஸ்,
கோவிந்தசாமி மற்றும் திமுக தொகுதி செயலாளர் மணிகண்டன், பொதுக்குழு உறுப்பினர்கள் ராமசாமி, செல்வநாதன், தர்மராஜ், வர்த்தக அணி அமைப்பாளர் ரமணன், ஆதி திராவிடர் அணி அமைப்பாளர் செல்வநாதன், தோமுசா தலைவர் அங்காளன் ஆகியோர் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி மனிதவள சங்கத்தின் ஆண்டு விழாவில் மணக்குள விநாயகர் குழுமத்தின் தலைவர் தனசேகரனுக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கப்பட்டது. மனிதவள சங்கம் நடத்திய 100வது மாதாந்திர கூட்டம் மற்றும் 9வது ஆண்டு விழா தனியார் விடுதியில் நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக மணக்குள விநாயகர் குழுமத்தின் தலைவர் டாக்டர் தனசேகரன் மற்றும் அதன் கல்லூரி முதல்வர்கள் டாக்டர் மலர்கண், வெங்கடாச்சலபதி, ஓய்வு பெற்ற காவல் கண்காணிப்பாளர் பாஸ்கரன் ஆகியோர் கலந்து கொண்டார்கள். விழாவில் 200க்கும் மேற்பட்ட மனிதவள வல்லுநர்கள் மற்றும் கல்லூரி மாணவர்கள் பங்கேற்றனர். விழாவில் மணக்குள விநாயகர் குழுமத்தின் தலைவர் தனசேகரனுக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலத்தை சார்ந்த ஏழை மாணவி சித்ராவின் மருத்துவ படிப்பிற்காக வைப்பு நிதி ரூபாய் 10,000 வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்டது. மேலும் திருநங்கை அன்னலட்சுமியை கௌரவித்து நினைவு பரிசு வழங்கப்பட்டது. விழாவின் ஏற்பாட்டினை புதுச்சேரி மனிதவள வட்டாரம் தலைவர் நிஷா பேகம், துணைத் தலைவர் கிருஷ்ணராஜ், செயலாளர் வினோத்குமார், துணை செயலாளர் மகேந்திரன், பொருளாளர் ரோஜி, துணை பொருளாளர் அருண்குமார் ஆகியோர் செய்திருந்தனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த தாயிரா பள்ளியில் உத்தம நபியின் உதய தின விழாவாக 15ஆம் ஆண்டு மீலாது நபி விழா ஊர்வலம் சிறப்பாக நடைபெற்றது. இந்த ஊர்வலமானது மார்க்கெட் வீதி அஞ்சுமன் இஸ்லாமிய சங்கத்திலிருந்து புறப்பட்டு முக்கிய வீதியின் வழியாக காரைக்கால் தாயிரா பள்ளி வந்தடைந்தது. மீலாது நபி விழா ஊர்வலத்தில் 500க்கும் மேற்பட்ட மதரசா மாணவ மாணவிகள் உற்சாகத்துடன் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இதில் கலந்து கொண்ட மாணவ மாணவிகளுக்கு வழிகளில் அன்பளிப்பாக பிஸ்கட், பாக்கெட், சாக்லேட் வழங்கப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாட்டினை தாயிரா பள்ளி நிர்வாகி சையது ஹாஷிமுல்லா மௌலானா ரஷீத் சிறப்பாக செய்திருந்தார். அரசு போக்குவரத்து துறை பணியில் உள்ள தொழிலாளர்களும் ஓய்வு பெற்ற தொழிலாளர்களும் தங்களது பல தரப்பட்ட கோரிக்கைகள் சம்பந்தமாக கடந்த 37வது நாட்களாக தொடர் காத்திருப்பு போராட்டத்தை நடத்திய நிலையில் தமிழக அரசு இதுவரையிலும் எந்தவித கோரிக்கையும் மற்றும் பேச்சுவார்த்தைக்கும் அழைக்காமல் போக்குவரத்து தொழிலாளர்களை அலக்கழைத்து வருவதால் இன்று கடலூர் அரசு போக்குவரத்து பணிமனையின் முன்பு தற்பொழுது பணியில் உள்ள தொழிலாளர்களும் ஓய்வு பெற்ற தொழிலாளர்களும் மொட்டையடிக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டார்கள். என்ஆர் காங்கிரஸ் கட்சி மற்றும் சப்தகிரி அறக்கட்டளை சார்பில் சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் VPS ரமேஷ்குமாரின் பிறந்தநாள் விழா ஒவ்வொரு ஆண்டும் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கி விமர்சையாக கொண்டாடப்படுவது வழக்கம். அந்த வகையில் இன்று அவரது பிறந்தநாளை முன்னிட்டு லாஸ்பேட்டை தொகுதி சிவசுப்பிரமணியர் ஆலயத்தில் தங்கத்தேர் இழுத்து சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. விழாவில் முன்னாள் சபாநாயகர் சிவக்கொழுந்து, சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் VP ரமேஷ்குமார் ஆகிய தலைமையில் தங்கத்தேர் இழுக்கப்பட்டது. முன்னதாக சிவசுப்பிரமணியர் ஆலயத்தில் சிறப்பு பூஜைகளும் நடைபெற்றது. தொடர்ந்து பூஜையில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதங்களும் அன்னதானங்களையும் சப்தகிரி அறக்கட்டளை சார்பில் வழங்கப்பட்டது. விழாவில் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள், சப்தகிரி அறக்கட்டளை நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டார்கள். முன்னதாக விழாவிற்கு வருகை புரிந்த முன்னாள் சபாநாயகர் சிவக்கொழுந்து, சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் VPS ரமேஷ்குமார் அவர்களுக்கு பொன்னாடை போற்றியும் மாலை அணிவித்தும் மேளதாளங்கள் முழங்க சிறப்பான முறையில் வரவேற்பு அளிக்கப்பட்டது.
மாவட்டத்தில் பெய்த தொடர் கனமழையால் கேஆர்பி டேம் நீரின் கொள்ளளவை எட்டியது. இதன் அடிப்படையில் உபரி நீர் நேற்றிரவு திறந்துவிடப்பட்டு சுற்றியுள்ள பள்ளத்தாக்கு பகுதிகளில் குடியிருப்போர்கள் பாதுகாப்பு அறிவிப்புகளும் கரை ஓரங்களில் மீன்பிடிக்க செல்பவர்கள் செல்ல வேண்டாம் எனவும் கால்நடைகளை மேய்ச்சலுக்கு அனுப்ப வேண்டாம் எனவும் மாவட்ட ஆட்சியர் அறிவித்த நிலையில் இன்று கடலூர் தென்பெண்ணை ஆற்றில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கும் எதிரில் உள்ள தென்பெண்ணை ஆற்றில் உபரி நீரானது பெருக்கெடுத்து ஆற்றின் இரு ஓரங்களிலும் மிகுந்து தரைப்பாலத்தை தாண்டி சென்றது. இதனைத் தொடர்ந்து அந்த தரைப்பாலத்தில் யாரும் பயணிக்காத வண்ணம் மாவட்ட நிர்வாகம் தடுப்புகளை வைத்து பாதுகாத்து வருகின்றது. புதுச்சேரி பயிற்சியாளர்கள் சங்கம் சார்பில் சங்கத்தின் செயலாளர் ராஜசோழ பெருமாள் இன்று செய்தியாளர்களை சந்தித்தார். இதில் தேசிய விளையாட்டுக் கழகத்தின் டிப்ளமோ பயின்ற பயிற்சியாளர்கள் ஏராளமானோர் புதுச்சேரியில் உள்ளனர். ஆனால் கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக புதுச்சேரி பயிற்சியாளர் பணியிடங்கள் காலியாக உள்ளது. அதனை இன்று வரை நிரப்பப்படாததால் திறமையான பயிற்சியாளர்கள் வேலைவாய்ப்பின்றி சிரமப்பட்டு வருவதாகவும் பலர் வயது வரம்பை தாண்டும் சூழ்நிலையில் இருப்பதால் அரசு உடனடியாக நடவடிக்கை எடுத்து பயிற்சியாளர் பணியிடங்களை உடனடியாக நிரப்ப நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் புதுச்சேரிக்கு விளையாட்டு வளர்ச்சி ஆணையம் உடனடியாக அமைத்து பயிற்சியாளர் பணியிடங்களுக்கான அறிவிப்பை உடனடியாக வெளியிட வேண்டும். மேலும் 5 ஆண்டு வயது தளர்வை குறைக்க வேண்டும் எனவும் பகுதி வாரியாக பயிற்சியாளர்களை நியமிக்க வேண்டும். புதிய விளையாட்டு பிரிவுகளை STAB பட்டியலில் சேர்த்து இந்த ஆட்சியிலேயே முதலமைச்சர் வேலைவாய்ப்பை உருவாக்கி தர வேண்டும். கடந்த காலங்களில் பலமுறை இதுகுறித்து கோரிக்கை வைத்தும் இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. எனவே முதலமைச்சர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆகியோர் எங்கள் பிரச்சினையில் உடனடியாக நடவடிக்கை எடுத்து வேலைவாய்ப்பை உருவாக்கி தர வேண்டும் என கேட்டுக்கொண்டார். இந்த பேட்டின் பொழுது சங்கத்தின் செயலாளர் ராஜ சோழ பெருமாள், தலைவர் ஆனந்த், செயற்குழு உறுப்பினர்கள் வாசு, பொருளாளர் செந்தில்நாதன் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். புதுச்சேரி மாநில ஆசிரியர் கூட்டமைப்பின் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கல்வித்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு நுழைவாயிலில் அமர்ந்து 100க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். உச்சநீதிமன்றம் அனைத்து நிலை ஆசிரியர்களும் டெட் எழுதிட வேண்டும் என அளித்திருந்த தீர்ப்பை அரசு மறுசீராய்வு செய்ய வேண்டும். 288 தொகுப்பூதிய ஆசிரியர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க கோரி பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என வலியுறுத்தி அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். அடுத்த கட்டமாக ஆசிரியர் கூட்டமைப்பு நிர்வாகிகள் துணைநிலை ஆளுநர் தலைமை செயலரை சந்தித்து விளக்க கடிதம் கொடுப்பது. இதனைத் தொடர்ந்து மத்திய கூட்டமைப்பு நிர்வாகிகள் அக்டோபர் முதல் வாரத்தில் டெல்லிக்கு சென்று மத்திய கல்வி அமைச்சக அதிகாரிகள் மற்றும் மத்திய பணியாளர் மற்றும் பயிற்சித்துறை அதிகாரிகளை சந்தித்து கோரிக்கைகள் தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்துவதெனவும் முடிவு செய்யப்பட்டது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.